ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஃபுட் ப்ரொடக்ஷன், அப்புறம் நியூட்ரிஷன், பேசிக் சயின்ஸு, அப்புறம் லா, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி நிறையா. ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறோம். இப்போ நாங்கள் ஃபீஃபா கேம்ஸ்க்கு அனுப்புகிறோம் கொத்தாருக்கு. இப்போ ஒரு மாணவன் போயிட்டு வந்தால் இன்டர்ன்ஷிப்பில் இப்போ ஃபஸ்ட் இயரில் போனால் அவனுக்கு 80,000 rupees கிடைக்கும். அவனுடைய மொத்த ஃபீஸுமே எடுத்துருவான். இதுக்கு மேலே ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சன் வந்து செய்யக்கூடிய குறைய என்னவாக இருக்கும்? என்னோட காலேஜ் லைஃப் ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. இப்போ என்னோட 5th செமஸ்டர் பர்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5th செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்போது ஜாப் கிடச்சிருச்சு. ஆரம்ப காலத்தில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் இந்த தொழிலில் இருந்ததுனால இன்றைக்கி வந்து தே ஆர் கம்ஃபர்டபுள், தே ஆர் CEOs. அவங்க இன்றைக்கி வெளியே போனால் இதே கேட்குவாங்க, யாருமே அவரை கூப்பிடுவாங்க. அவங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டும் ராயல்ட்டி, அவங்களுக்குரிய ராயல்ட்டி வந்து ஜென்ரேஷன் தே வில் என்ஜாய் இட். அப்போ தான் மெட்ராஸில் தாஜ் கோர்மாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சொன்னார், இந்த மாதிரி ஒரு புது கோர்ஸ் இருக்குது, நீங்கள் நமக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் எப்போவுமே அந்த காலத்துலலாம் ஒரு மாராலிட்டி சயின்ஸ் மாரல் கிளாஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் ஒன்று இருக்குன்னு 9th படிக்கும்போதே என்னோட மண்டையில் போட்டார். அப்போது வந்து இந்தியாவில் வந்து 4 கல்லூரி தான். ஒரு கல்லூரியாக ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு 4 கல்லூரி, 4 ஹோட்டல்கள் இருக்கின்றது, ஹாஸ்பிட்டல் கேட்டரிங் இருக்கின்றது. பிஹைண்ட் இட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சலில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆண்டனி அசோக் குமார் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். டைரக்டர் ஆஃப் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் தான் நம்ம எடுத்தால் படிக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்றப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு கோர்ஸாக அவங்களோட கரியருக்கு அமையுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதில்ல. ஏன்னா இது வந்து இந்த ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா ஒரு 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 மனிதனை அதாவது ஒரு ஆணோ பெண்ணை அவர்களை வந்து முழுமையாக ஒரு லைஃபுக்கு வந்து ஒரு டோட்டலிட்டி பர்சனாலிட்டி ஆக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் இது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு கோர்ஸில் மாத்திரம்தான் ஒரு மாணவனுக்குரிய பர்சனாலிட்டி, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எபிலிட்டியை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ். நீங்கள் வந்து மற்ற ஆர்ட்ஸ் கோர்ஸஸை நான் கம்பேர் பண்ண நான் வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா இதை படித்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்னர் அபிலிட்டி, எக்ஸ்டர்னல் அபிலிட்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டாவது, சொசைட்டியில் ஒரு நல்ல மனுஷனாக வந்து வாழ்வதற்குரிய ஒரு கோர்ஸ் காண்பிக்கக்கூடிய கோர்ஸ். ரெண்டாவது, இந்த கோர்ஸ் படித்தா ஒரு சில கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு BAவோ ஒரு BComோ ஒரு ரேர்லி ஒரு 50% ஆஃப் பீப்புள் அச்சீவ் பிகம் அ ஜெனரல் மேனேஜர் பேங்க்கு, இல்லைனா வைஸ் பிரசிடென்ட் CEO. இதில் வந்து 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80-90% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க கேரியரில் ஷைன் பண்ண முடியும். அவன் வந்து ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கோர்ஸுக்கு அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஹோட்டலில் தான் இருக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை 3 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணணும், அப்படி கிடையாது இந்த கோர்ஸ். இதுக்கு வேலை வாய்ப்பு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட்ஸு கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஃபுட் ப்ரொடக்ஷன், அப்புறம் நியூட்ரிஷன், பேசிக் சயின்ஸு, அப்புறம் லா, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நடத்துவதற்குரிய ஒரு மாணவன் அவன் எந்தெந்த துறையில் போனாலும் அவன் கால் வச்சாலும் அந்த துறைக்கு வந்து அவனுக்கு கால் வைக்கிறக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குது. மற்ற கோர்ஸில் எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இது 40 இயர்ஸில் இருக்கேன். அது SRMல வந்து 3 decades ஆகிப்போச்சு. இப்போ நான் படித்தது வரைக்கும் என்னுடன் படித்தவர்கள் இன்றைக்கு உலக அளவில் இருக்கின்றார்கள். என்னிடம் படித்த மாணவர்களும் உலக அளவில் நல்ல நிலைமை இருக்கார். ஒரு மாணவன் கூட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து SRMல வேலை இல்லாமல் இல்லை ஒரு சரியான வேலையில் இல்லைன்ட்டு நான் பார்த்தது கிடையாது, கேட்டதும் கிடையாது. சார், இன்றைக்கி வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. சார், நான் படிக்கும் போதே எனக்கு வந்து என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வருமா சார், நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்றது கான்ஃபிடென்ஸ் வருமா சார்ன்றது இருக்கும். வேலை ஓரியன்டாக போயிட்டுருக்கும் போது, அதாவது எனக்கு வேலை கிடைக்குமா, நான் வந்து நல்லா சம்பாதிப்பேனா அப்படின்ற ஒரு கோல் ஓரியன்ட் அப்ரோச் இருக்கும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் சார்? இதுக்கு வந்து நான் 200% வேலை கிடைக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போதே மாணவர்களை வந்து இன்டர்ன்ஷிப்பில் கொடுத்துட்றோம். அந்த இன்டர்ன்ஷிப்பில் கொடுக்கும்போதே அவனை வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பில் அவன் செய்யும்போதே அவனுக்கு அவனுடைய வேலை திறமையாக இருந்து அப்போவே அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான்.
அவனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயரில் அவனுக்கு வந்து நம்ம வந்து பார்ட் டைமாக அனுப்புகிறோம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் லாக்டவுன் மிக விரைவில் வெளியே வந்தது இந்த கிரைசிஸ்லேருந்து வெளியே வந்த இண்டஸ்ட்ரி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ், வெதர் இட் இஸ் 4 ஸ்டார் 5 ஸ்டார் க்ரூஸ் லைன்ஸ், ஏர்லைன்ஸ், டூரிசம் செக்டார், எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பு அவ்வளோ குமிஞ்சு கிடக்குது. மாணவர் இந்த ஒரு துறையில் மாத்திரம்தான் மாணவன் வந்து பார்ட் டைம் பண்ண முடியும். எதர் யூ கேன் ஒர்க் இன் எனி டூரிசம் இண்டஸ்ட்ரி ஆர் ஹோட்டலில் பார்ட் டைமாக பண்ண முடியும், ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைம் பண்ண முடியும், இல்லை க்ளவுட் கிச்சனில் பார்ட் டைம் பண்ண முடியும், எந்த மாதிரி ஒரு டூரிசம் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் பார்ட் டைம் பண்ண முடியும். இந்த மாதிரி வேலை படிக்கும்போதே நாங்கள் கேம்பஸில் ஏர்ன் வைல் லேர்ன் கொடுக்குறோம். இப்போ இன்டர்ன்ஷிப் போகும்போது நாங்கள் இந்த ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபீஃபா கேம்ஸ்க்கு அனுப்புகிறோம் கொட்டாருக்கு. இப்போ ஒரு மாணவன் போயிட்டு வந்தால் இன்டர்ன்ஷிப்பில் இப்போ ஃபஸ்ட் இயரில் போனால் அவனுக்கு 80,000 rupees கிடைக்கும். அவனுடைய மொத்த ஃபீஸுமே எடுத்துருவான். இதுக்கு மேலே ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சன் வந்து செய்யக்கூடிய குறையும் என்னவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, படித்து முடித்த உடனே கேம்பஸில் வந்து 100% இல்லை 200% ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு குறைந்தது 3 அல்லது 4 வேலை வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்க்கவே முடியாது. வேலைன்னா உனக்கு அந்த மாணவனுக்கு மாணவனோ மாணவிக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லை ரெசார்ட்ஸு, ஏர்லைன்ஸு, க்ரூஸ் லைன்ஸு, அப்ராட் பிளேஸ்மெண்ட்டு கேம்பஸ்லேயே பிளேஸ் பண்ணுறது வந்து நம்ம SRM கல்லூரியில் தான். ஏதோ சிட்டி கேம்பஸில் இருக்குது, மெயின் கேம்பஸ்லேயும் இருக்குது. அதனால் மாணவனுக்கு வேலை என்பது ஒரு உறுதியான ஒரு படிப்புக்குரிய இடம் இது. சார் இன்னொரு ரொம்ப ஒரு ட்ரெண்டில் வந்து இந்த கொஷின் ரொம்ப அதிகமாக இருந்தது. சார் நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா வெறும் ஷெஃபாக மட்டும்தான் போக முடியுமா, நான் வந்து கிச்சனில் மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. ஸோ இதோட டைவர்சிட்டி, இந்த கோர்ஸோட டைவர்சிட்டி அப்படின்றது எந்த லெவலுக்கு இருக்குது? அண்ட் உண்மையிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஷெஃபாக மட்டும்தான் போக முடியுமா? இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் நிறைய ஆன்சர் கொடுக்கலாம். ஷெஃபாக மட்டும் இல்லை, செலிபிரிட்டி ஆகலாம், கூடிய விரைவில் செலிபிரிட்டி ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குக் வித் காமெடி விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி டாப் ரேங்கிங்கில் இருக்குது, நம்பர் 1ல் இருக்குது. அந்த ஷெஃப் தாமு அவர்களும் ஷெஃப் பட்டு அவர்களும் ஷெஃபாக மாத்திரம் தான் நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அளவில் உலக அளவில் ஒரு பாப்புலராக இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து டாப் 10ல் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2-3 ஆண்டுகளாக இது இந்த மீடியாவில் வந்து பெரிய ப்ரோக்ராமாக நடந்துட்டுருக்கு. இங்கே மாத்திரம் கிடையாது. மிச்லின் ஸ்டார் ஷெஃப்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஷெஃப் இந்த துறையில் இல்லாதவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த துறையில் படித்தவர்கள் நிறைய பேர் சாஃப்ட்வேர் சென்டரில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏர்போர்ட் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த கேட்ரிங் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி துறையில் ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.